அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு பெயிண்ட் அடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கிச்சனுக்கு எந்த பெயிண்ட் அடித்தா ரொம்ப நாள் அழுக்கு ஒட்டாமல் இருக்கும், அதே மாதிரி வாலில் அழுக்கு பட்டுடுச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக தண்ணி தொட்டு தொடச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெயிண்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம அடிக்க போகிறது ஒரு வாஷபிள் பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட் ஏஷியன் கம்பெனியில் இருக்கிற ஒரு பெயிண்ட்டு. அது எந்த பெயிண்ட்டுன்னா ராயல் ஷைன் பெயிண்ட்டு. இந்த ராயல் ஷைன் பெயிண்ட்டை கிச்சனுக்கு நம்ம எப்படி கரெக்டாக அடிக்கணுன்றதை பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே மறக்காமல் நம்ம சேனல்லையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, கிச்சன் வாலில் அங்கங்கே எண்ணெய் கரைலாம் இருக்கும். ஸோ அந்த எண்ணெய் கரையை துடைக்கிறதுக்காக தின்னரும் வேஸ்ட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை இருக்கிறது கிளியராக தெரியும். ஸோ இந்த எண்ணெய் கரையை தான் நம்ம தின்னர் வச்சு துடைக்கணும். வேஸ்ட்டில் தின்னரை நினச்சிக்கிட்டு அந்த எண்ணெய் கரையை கொஞ்சம் நல்லா அழுத்தி துடைக்கணும். நம்ம தின்னரில் துடைக்கும் போது அந்த ஆயில் கரைலாம் கிளியராக வந்துடும். கரை கொஞ்சம் லைட்டாக தெரிய தான் செய்யும். நம்மளுக்கு அந்த ஆயில் கரை வந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம நீட்டாக துடைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரே வேஸ்ட்டை வச்சு நம்ம ரொம்ப நேரம் துடைக்கக்கூடாது. வேஸ்ட்டை நம்ம மாற்றி மாற்றி எடுத்து துடைக்கணும். வாலில் நம்ம துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் வாலில் நம்ம கலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி சீலிங்கில் ஒயிட்டு போட்டிருக்கணும். ஒயிட்டு எப்படி அடிக்கணுன்றதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள், கிளியராக தெரியும். சீலிங் ஒயிட்டு போட்டதுக்கப்புறம் வாலில் ஏதாச்சும் டேமேஜஸ் இருந்ததுன்னா அதை நம்ம டச்சப் பண்ணி பார்க்கணும். டச்சப் பட்டி எப்படி பார்க்கணுன்றதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கிச்சனோட வாலுக்கு பெயிண்ட் அடிக்கிறத பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ராயல் ஷைன் பெயிண்ட்டு. இந்த டப்பாவோட கலர் பார்த்தீங்கன்னா பழைய கலர். இது இப்போ வர ராயல் ஷைன் டப்பாவோட கலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ணல, சேம் குவாலிட்டி, அதே ராயல் ஷைன் மெட்டீரியல் தான். டப்பாவோட கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பெயிண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையிலேயே ஒரு 20 செகண்ட் நல்லா குலுக்கிட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் ஓப்பன் பண்ண இந்த பெயிண்ட்டை ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கிங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுறது 1 லிட்டர் பெயிண்ட்டு டப்பா. நம்ம அடிக்க போகிற இந்த கிச்சனுக்கு 3 லிட்டர் பெயிண்ட்டு தேவைப்படும். நம்ம அடிக்க போகிற கிச்சனு ரொம்ப சின்னது, அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லிட்டு இது மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம். தண்ணி 400 ml தண்ணி வைக்கணும். 1 லிட்டர் ராயல் ஷைன் பெயிண்ட்டுக்கு 400 ml தண்ணி. ஏன்னா இது வாஷபிள் பெயிண்ட்டு. தண்ணி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். ரொம்ப தின்னாக வச்சுட்டோம்னா வாலில் நம்ம இந்த பெயிண்ட் அடிக்க முடியாது, சீக்கிரமாகவே ஒழுகிட்டு வரும். டப்பாவில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 20 செகண்ட் நல்லா குலுக்கிட்டு மறுபடியும் டப்பாவை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 4 லிட்டர் டப்பாலேயே நம்ம கலக்கின அந்த தண்ணியை அதிலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 4 இன்ச்சு ப்ரெஷ்ஷு. நம்ம இப்போ ப்ரெஷ்ஷில் தான் அடிக்க போகிறோம். ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை ஒரு 20 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஊற்றின தண்ணியும் பெயிண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்னஸில் வரும். இப்போ இது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வாலோட மேல் கை அடிக்கணும். ஸ்டூல் மேலே நின்றுக்கிட்டு மேல் கை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கீழ் கை அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 4 லிட்டர் டப்பாவில் பாதி அளவு பெயிண்ட்டை ஊற்றிக்கிட்டு 4 இன்ச்சு ப்ரெஷ்ஷை வச்சு தான் நம்ம அடிக்க போகிறோம். நம்ம அடிக்க போகிற இந்த வாலில் ஏற்கனவே அடிச்சிருக்க கலர் பார்த்திங்கன்னா லைட் கலர் அடித்து வச்சுருக்கு. ஸோ இப்போ நம்ம அடிக்கிற கலர் பார்த்திங்கன்னா பீச் கலரு. வாலும் ரொம்ப அழுக்கு இல்லாமல் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதுக்கு ப்ரைமர் போட வேண்டாம், டைரெக்டாக ராயல் ஷைன் பெயிண்ட்டை 2 கோட்டிங் ஏற்றிக்கலாம், நல்லா கவரேஜ் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வாலோட மேல் கையை நம்ம ப்ரெஷ்ஷில் ஓரம் கட்டணும். ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை தொட்டு எடுத்தோம்னா ரொம்ப அதிகமாக எடுத்து ஓரம் கட்டக்கூடாது. டப்பாலே ப்ரெஷ்ஷில் இருக்கிற பெயிண்ட்டை நல்லா வழிச்சிக்கிட்டு கொஞ்சமாக தொட்டு எடுத்து ஓரம் கட்டணும். ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை தொட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓரம் கட்ட எடுத்து போயிடக்கூடாது. வாலுக்கு கீழே ப்ரெஷ்ஷை கொஞ்சம் ஒத்திக்கிட்டு அதுக்கப்புறமா ஓரங்கட்டை எடுத்துகிட்டு போனோம். ப்ரெஷ்ஷில் ஓரங்கட்டும் போது ப்ரெஷ்ஷை கீழ் நோக்கி இறக்கி பிடிச்ச மாதிரி ஓரங்கட்டணும். மேலே தூக்கி பிடிச்சி ஓரங்கட்டக்கூடாது, சீலிங்கில் பட்டுரும். ஓரம் கட்டிட்டு ப்ரெஷ்ஷை பட்டையாக வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும்.
ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை தொட்டு எடுக்கும்போது மட்டும் டப்பாவில் வழிச்சிக்கிட்டு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை தொட்டு எடுக்கும்போது டப்பாவோட சைடில் ஒத்திக்கிட்டு எடுத்து அடித்தா போதும். வேலை கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஆகும். ஜன்னல் பக்கம் நம்ம பெயிண்ட் அடிக்கும்போது ப்ரெஷ்ஷில் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஓரங்காட்டி அடிச்சுக்கணும். ஓரம் கட்டினதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை வந்து பட்டையாக வச்சு இந்த மாதிரி குறுக்கில் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ப்ரெஷ்ஷை வந்து நம்ம நீட்டில் தான் அடிக்க போகிறோம். ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டு தொட்டு எடுத்தோம்னா பாதி அளவுக்கு தான் தொட்டு எடுக்கணும். ஃபுல்லாக முக்கி எடுத்து அடிக்கக்கூடாது. எல்லாமே கீழே தான் ஒழுகிட்டு வரும். நம்ம அடிக்கிற இந்த வாலோட சர்ஃபேஸ் வந்து பட்டி பார்க்காத ரஃப்பு வால் தான் இது. ரஃப்பு வாலாக இருந்தாலும் இதில் வந்து நம்ம ராயல் ஷைன் பெயிண்ட்டை அடிக்கலாம். அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ப்ரெஷ்ஷில் ஒரு பக்கம் ரைட் சைடில் வலித்து ஓரம் கட்டிட்டோம்னா மறுபடியும் வந்து ப்ரெஷ்ஷை ரிவர்ஸில் வலித்து ஓரம் கட்டுங்க. சின்ன சின்ன டாட்லாம் எதனா கவர் ஆகலாம். ரிவர்ஸில் வலித்து ஓரம் கட்டும் போது ஈஸியாக கவர் ஆகிடும். அது வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் ஓரம் கட்டும் போது மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணோம். செகண்ட் கோட்டிங் ஓரம் கட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரெஷ்ஷில் ஓரம் கட்டும் போது ப்ரெஷ்ஷை வந்து கொஞ்சம் வளைச்சி அழுத்தி பிடிச்சி ஓரம் கட்டணும். அப்போ தான் வந்து நம்ம ஓரம் கட்டுறது கருக்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ப்ரெஷ் வந்து ஓரம் கட்டும்போது நல்லா பெண்ட் ஆகி வளைஞ்சி வரும். இந்த மாதிரி தான் ஓரம் கட்டணும். ப்ரெஷ்ஷை வந்து நம்ம குறுக்கில் அடிக்கிறதுக்கு கூட 2 லைன் போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம நீட்டில் அடிக்கும்போது ப்ரெஷ் வந்து கொஞ்சம் சீலிங்கில் படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அடிச்சுக்கலாம். நம்ம வந்து வாலில் ஓரம் கட்டும் போது சீலிங்கில் பட்டுடுமோன்னு சொல்லிட்டு நம்ம பயந்து ஓரம் கட்ட வேண்டாம். ஸோ அப்படி சீலிங்கில் பட்டாலும் பரவாயில்ல. நம்ம வந்து ஒயிட்டை வச்சு நம்ம அதுக்கப்புறம் டச்சப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம பயப்படாமல் ஓரம் கட்டினா தான் நம்ம வந்து அடுத்த லைனை வந்து நம்ம டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போக முடியும். மேல் கை அடிக்கும்போது டப்பா வந்து நம்ம கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அடிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டக்கு டக்குன்னு வேலை ஆகும். நம்ம ஸ்டூல் மேலே டப்பா வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குனிஞ்சு தொட்டு எடுத்து அடித்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டப்பா வந்து நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு அடிக்க ட்ரை பண்ணால் தான் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி கிச்சனோட இந்த டைல்ஸ் பக்கம் பெயிண்ட் அடிக்கும் போது கூட நம்ம பொறுமையாக ஓரம் கட்டி தான் அடிக்கணும். ரைட் சைடில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வளைச்சி பொறுமையாக ஓரம் கட்டிக்கிட்டு அப்படியே லெஃப்ட் பக்கம் ப்ரெஷ்ஷை திருப்பி ரிட்டனில் ஓரம் கட்டணும். அப்போ தான் வந்து அந்த சின்ன சின்ன டாட்டாக இருக்கிறதெல்லாம் ஈஸியாக கவர் ஆகும். ஸ்கட்டிங் பக்கம் ஓரம் கட்டும் போது ப்ரெஷ்ஷில் வந்து பெயிண்ட்டு நிறைய இருக்கக்கூடாது. டப்பாலே நல்லா ஒட்டை வழிச்சிக்கிட்டு எடுத்து ஓரம் கட்டணும். ரொம்ப அதிகமாக எடுத்து ஓரம் கட்டினா டைல்ஸ் ஃபுல்லாக பெயிண்ட்டு ஒழுகிட்டு வந்துடும். அதை வேறு நம்ம அப்புறம் தொடச்சி க்ளீன் பண்ணோம், நிறைய வேலை ஆகிடும். கீழ்கையில் இருக்கிற இந்த டைல்ஸ் ஸ்கட்டிங்கில் கூட நம்ம பொறுமையாக தான் ஓரம் கட்டி அடிக்கணும். இதில் நம்ம எப்படி ஓரம் கட்டுறோமோ இதே மாதிரி ஓரம் கட்டுங்க. ஓரம் கட்டுறதுக்கு ப்ரெஷ்ஷில் வந்து பெயிண்ட்டு நிறைய எடுக்காதீங்க, கொஞ்சமாக தொட்டு ஓரம் கட்டுங்க. ஜன்னலோட ஃப்ரேம் சைடில் அடிக்கும்போது ப்ரெஷ்ஷை வந்து கொஞ்சம் பொறுமையாக ஓரம் கட்டி அடிச்சுக்கலாம்.
அதே மாதிரி சுவிட்ச் போர்டு பக்கம் பெயிண்ட் அடிக்கும் போதும் கொஞ்சம் பொறுமையாக ஓரம் கட்டி அடிச்சுக்கணும். இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அடிக்கவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி கிச்சனில் வர கபோர்டுக்கும் நம்ம பெயிண்ட் அடிக்கணும். கபோர்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது ப்ரெஷ்ஷில் வந்து பெயிண்ட்டை கொஞ்சம் நிறையவே எடுத்து அடிக்கலாம், தளர வச்சு அடிக்கணும். ஒரு ப்ரெஷ்ஷு தொட்டோம்னா அந்த கபோர்டு உள்ள இருக்கிறத பாதி அளவு ஏரியாவே கவர் பண்ணி அடிக்கிற மாதிரி எடுக்கணும். ஒரு சில கிச்சன் கபோர்டில் கடப்பா கல் வச்சுருக்கோம். கடப்பா கல்லுக்கு வந்து பிளாக் பெயிண்ட் அடிக்கணும். பிளாக் பெயிண்ட் வந்து எப்படி அடிக்கணுன்றதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். கடப்பா கல்லோட மேல் மட்டத்துக்கு பெயிண்ட் அடிக்கும் போது ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம பெயிண்ட்டை நல்லா தளர எடுத்து அடிக்கலாம். ஃபஸ்ட்டு கோடு ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கோட்டிங் காயறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். செகண்ட் கோட்டிங் வந்து ஓரம் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கோட்டிங் ஏற்றிட்டோம், இதுக்கு மேலே நம்ம ஓரம் கட்டும் போது நல்லா வழுக்கிட்டு வரும் ஈஸியாக. செகண்ட் கோட்டிங் ப்ரெஷ்ஷில் ஓரம் கட்டும் போதும் ப்ரெஷ்ஷில் வந்து சரக்கு கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஓரம் கட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்தால் போதும். மற்றபடி வந்து பிளைன் ஏரியாவில் அடிக்கிறதுக்கு ப்ரெஷ்ஷில் வந்து சரக்கு கொஞ்சம் நம்ம தளராகவே எடுத்து அடிக்கலாம். ஒரு ப்ரெஷ்ஷு தொட்டால் போதும், 2 லைன் போட்டுடலாம். வழன்னு வழுக்கிட்டு வரும் செகண்ட் கோட்டிங் அடிக்கிறதுக்கு, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி வந்து 2 லைன் போட்டு ப்ரெஷ்ஷை வந்து நீட்டாக வச்சு ஒரு வழி வலிச்சு விட்றணும். ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை தொட்டு டப்பாவில் வந்து வழிக்கும் போது ரொம்ப ஒட்ட வழிக்கக்கூடாது, சும்மா லேசாக வழித்து எடுத்தால் போதும். ப்ரெஷ்ஷில் வந்து பெயிண்ட்டு கொஞ்சம் நிறைய இருக்கணும். நம்ம வந்து 2 லைன் 3 லைன் கூட போடலாம் செகண்ட் கோட்டிங் அடிக்கும் போது. செகண்ட் கோட்டிங் நம்ம அடிக்கிறது வந்து சேம் கலர் தான், ஆனால் வந்து நம்ம ஈரமாக இருக்கும்போது கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்காம தெரியும். காஞ்சுதுன்னா நம்மளோட பழைய கலரு அதே மாதிரி கரெக்டாக வந்துடும். செகண்ட் கோட்டிங் அடிக்கிறதுக்கு ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம ஒரு வாட்டி பெயிண்ட்டை தொட்டு எடுத்து அடித்தா கூட 3 லைன் வரைக்கும் நம்மளால் அடிக்க முடியும். ஏன்னா வந்து செகண்ட் கோட்டிங்கன்றதுனால நல்லா வழவான்னு வழுக்கிட்டு வரும், நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். செகண்ட் கோட்டிங் வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம், கச்சா முச்சான்னு கூட அடிக்கலாம். அடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து வெறும் ப்ரெஷ்ஷை வச்சு நீட்டாக வலிச்சு விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா இடத்துக்கும் செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். நம்ம அடிக்கிற இந்த கிச்சனோட வால் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தோம்னா 240 ஸ்கொயர் ஃபீட் வருது. மெஷர்மெண்ட் எடுக்கும்போது விண்டோவை மைனஸ் பண்ணிக்கணும், கிச்சனில் வர டைல்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம சேர்த்து அளவு எடுக்கக்கூடாது, வெறும் வால் மட்டும் தனியாக கணக்கு எடுக்கணும். 1 லிட்டர் ராயல் ஷைன் பெயிண்ட்டுக்கு எவ்வளோ ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும்னா 150 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும், அதாவது ஒரு கோட்டுக்கு. அப்படின்னா நம்ம அடிக்கிற இந்த கிச்சனுக்கு மொத்தம் 3 லிட்டர் பெயிண்ட் தேவைப்பட்டுச்சு.
வேலை முடிஞ்சதும் பெயிண்ட்டு ப்ரஷ்ஷை வந்து நம்ம தண்ணியில் கழுவி வச்சுக்கணும். டப்பாவில் தண்ணி பிடிச்சி வச்சு ப்ரெஷ்ஷை கழுவுறதா இருந்தாலும் கழுவிக்கலாம். அப்படி இல்லைன்னா குழாயில் ப்ரெஷ்ஷை கழுவுறதா இருந்தாலும் கழுவி வச்சுக்கலாம். கடைசியாக பெயிண்ட்டு கொஞ்சோண்டு மீந்திருக்கும். அந்த மீந்த பெயிண்ட்டை 1 லிட்டர் டப்பாலே ஊற்றி மூடி போட்டு வச்சுக்கலாம். நடுவில் எப்போயாச்சும் நம்மளுக்கு டச்சப் பண்ணுற மாரி வேலை இருந்ததுன்னா நம்ம அந்த பெயிண்ட் எடுத்து டச்சப் பண்ணிக்கலாம். பெயிண்ட் வந்து ஒன்றாகாது, நல்லா தான் இருக்கும். கடைசியாக டைல்ஸில் பட்ட பெயிண்ட்டை பட்டி தகடை வச்சு சுரண்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2 கோட்டிங் கொடுத்து ஃபைனல் பண்ணிட்டோம். ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால் வந்து நல்லா கிளாஸினஸாக தெரியும். கொஞ்சம் வால் பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். இதில் வந்து ஏதாச்சும் டஸ்ட்டு அழுக்கு எதனா பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி போட்டு துடைச்சா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ராயல் ஷைன் பெயிண்ட்டை எப்படி அடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ.